ஹாய் மக்களே, நாம் ஃப்ரீயாக ப்ரௌனி பேக்கிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதோட 4th டே தான் இன்றைக்கி. நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ஸில் எங்களுக்கு 1/4 kg செஞ்சு காமிங்க மெஷர்மெண்ட்டோட, அப்போ தான் வந்து நாங்கள் செஞ்சு பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காகவே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ 1/4 kgக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 கிளாஸஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடும்போது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்களோட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. 1/4 kg ப்ரௌனி செய்ய என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் தேவை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பீஸை எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டார்க் காம்பவுண்ட் வந்து 65லேருந்து 70 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 68 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நான் இப்போ தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 53 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கலாம். சிஸ்டர் வந்து என்ன மாதிரியான கொக்கோ பவுடர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட பிராண்டட்லாம் நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர் வந்து 40 கிராம்ஸு, அதுக்கப்புறம் நார்மல் சுகர் வந்து 40 கிராம்ஸு. ஆனால் நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுக்கலை அப்படிங்கிறதுனால சுகரையே 94 கிராம்ஸுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நல்லா தண்ணி இல்லாத மாதிரி பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ரௌனியோட செல்ஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8-10 டேஸ் நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம், கெடாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு முட்டை வந்து எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகரையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சுகரும் வந்து போட்டுக்கலாம். நார்மல் சுகரில் வந்து அந்த தனி ஃப்ளேவர் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா ப்ரௌன் சுகர் வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனிக்கு தனி ஃப்ளேவரை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த சுகர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சதை லைட்டாக சலித்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சலித்து ஆட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டதே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே அளந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பட்டரையும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரை வந்து ஆட் பண்ணும் போது வீடியோ வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஆட் பண்ணி இது பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ எடிட் பண்ணும் போது தான் தெரியுது அந்த பட்டர் வீடியோவே காணும். வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் அது வந்து 30 கிராம்ஸ் அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பட்டரை. வந்து பட்டரையும் டார்க் காம்பவுண்ட்டையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஓவனில் வச்சு எடுத்து நல்லா ஒரு மெல்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் ஆர் வந்து பார்த்திங்கன்னா பட்டரை வந்து நல்லா உருக்கிட்டு அதில் வந்து இந்த சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் சாக்லேட்டு. ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரி, சாக்லேட் இல்லை, காம்பவுண்டு. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. அதில் வந்து லைட்டாக குட்டி குட்டியாக நீங்கள் பால்ஸ் மாதிரி இருக்குது, சரி பரவாயில்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் பேட்டரில் வந்து அங்கங்கே திட்டாக நின்றுடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி வெந்ததுக்கப்புறம் அந்த இடம்லாம் வந்து லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஒரு மிக்சிங் இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம மிக்சிங் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரோட இந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ லைட்டாக திட்டாக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டரை வந்து ஊற்றி வச்சிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனியில் வந்து அங்கங்கே எங்கெல்லாம் ஒரு மாதிரி திட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அந்த கசப்போடு இருக்கும். சில இடத்துல சாக்லேட் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரியான நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ நான் ஏற்கனவே பட்டர் ஷீட் போட்டு நான் ஒரு டின்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 190 கிராம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம டேர் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம 1/4 கிலோ செய்கிற ஒரே ஒரு முட்டை
போடுறதுனால நமக்கு லைட்டாக திக்காக இருக்கிறதுனாலலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் வராது. டேஸ்ட் வைஸ் நமக்கு ஒரே மாதிரியே தான் வரும் ப்ரௌனி. இப்போ நம்ம செஞ்சுருக்க ப்ரௌனியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 279 கிராம் கிட்ட நம்மக்கிட்ட வருது. பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா 4 சைட்லேயும் ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூத் பிக் ஆர் ஸ்டிக்கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த பபிள்ஸும் இல்லாமல். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணிவிட்டேன் நான் என்னோடய ஓவனை. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நான் செட் பண்ணுறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக்கிங் மோடில் வந்து 25 மினிட்ஸுக்கு தான் நான் செட் பண்ணுறேன். எப்போவுமே 30 மினிட்ஸ் வைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து 1/4 kg தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் கம்மியான டைமிங்க்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு டைமிங்கில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பேக்கிங் மோட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடத்தில் அதை தான் காமிக்குது. நீங்களோட ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ராடு வந்து ஆனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ப்ரௌனி வந்து ரெடியாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரிங்கிள் டாப்பும் செம்மையாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. பர்ஃபெக்ட் டைமிங்கில் நமக்கு வந்து வெந்திருக்கு. கோகோ பவுடரில் நிறைய பிராண்டட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ டிஸ்பிளேயில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் குக் பண்ணியிருக்கிறது கரெக்டாக 1/4 kgக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டின்னை தனியாக வச்சுட்டு அதை டேர் பண்ணிவிட்டு அப்புறம் எவ்வளோ வெந்திருக்கோ அதை வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். 282 கிராமுக்கு வந்து நம்ம வந்து குக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 kg தான். ஸோ இந்த மாதிரி தான் மெஷர் கரெக்டாக வந்து வைக்க முடியாது. கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் இருக்கும். அண்ட் நம்ம இதை கட் பண்ணி கரெக்டாக சேல் பண்ணும்போது 1/4 kgக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 9 பீஸஸாக வந்து நம்ம கட் பண்ணி சேல் பண்ணலாம். ஒவ்வொரு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா 30 to 45 ருபீஸ் வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். நீங்கள் சேல் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி வந்து ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியான சூப்பரான 1/4 kgல வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.